विनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர்களின் நினைவஞ்சலியாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று நம்மோடு படித்த நம்மோடு இந்த விழாவிற்கு இணைந்து செயல்படவும் எங்களோடு உடன் இருந்த பல நண்பர்கள் இறைவனடி சேர்ந்துள்ளார்கள். அதில் முக்கியமானவர்கள் பெயர் NS மோதிலால் அவர்கள், JS மனோகரன், KR வெங்கடாஜலபதி, TL சுதர்சன். ஒரு கராத்தையில் அவர் ரொம்ப முதல்ல நல்ல ஒரு முன்னிலையில் வந்தவர். இன்னொருவர் ராமகாந்தன், எக்ஸர்விஸ் மேன். TM தேவதாஸ் அவர்கள் மிக நன்றாக நம்முடைய நண்பர்கள் விழா குழுவில் உதவி செய்தவர். அடுத்து ONR உதயேஸ்வரன் அவர்கள். இன்னும் சில பேர் நமக்கு தகவல் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இப்போதைக்கு நம்மிடம் உள்ள பெயர்களில் உள்ளவர்களை நாம் கண்ணீர் அஞ்சலியில் அவர்களுக்கு பிரார்த்தனை ஒரு 2 வினாடிகள் செய்வோம். 2 நிமிடம். ஓம் சாந்தி. காலை வணக்கம் நண்பர்களே. நண்பர்கள் எல்லோரும் இங்கு வர வேண்டும் என்ற உற்சாகத்தில் தினமும் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் எப்பொழுதும் நம்முடைய சந்திப்பு என்று ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பலருக்கு வயது அதிகமாக நடந்து செல்வது, யாராவது துணைக்கு அவருடைய குழந்தைகள் துணைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, வெளியூரிலிருந்து வர வேண்டும் என்றால் பயணச்சீட்டு, பயணம் செய்வதற்கு உடல்நிலை ஒத்துழைப்பு, இவையெல்லாம் அவர்களுக்கு தடங்கலாக இருந்ததால் பல பேர் வர முடியவில்லை என்று கடைசி நேரத்தில் தகவல் சொன்னார்கள். ஆனாலும் PK சேதுராமன் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. அவர் PK சேதுராமன் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ரைட். இதே மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவங்க ஈரோட்ல இருந்து MP மேகையன் வந்திருக்காங்க. இவர் MS துவாரகநாத் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. நண்பர் NS தாமோதரன் அவர்கள் பெங்களூர்ல இருந்து எப்படியாவது நண்பர்களை பார்க்கணும் வந்திருக்காங்க. KR தேவதாஸ் அவர்களை பார்த்துரும் பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் வந்திருக்காங்க. மற்ற நண்பர்கள்லாம் இங்கே மதுரையிலிருந்து வந்தவர்கள் தான் நினைக்கிறேன். RSKR ஜெகதீஷ் அடிக்கடி பெங்களூர் போயிட்டு வருவாரு. SR தனஞ்சயன் அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அடுத்து ஈரோடு MP மேகையன் சொல்லியாச்சு. வேற யார் வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து? சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய முயற்சியோடு வந்திருக்காங்க.
மங்களூர். எஸ்பி சுப்பிரமணியன் அவர்கள் பாருங்க, அடிக்கடி ஒரு வாரம் மதுரையில் இருக்காரு, ஒரு வாரம் பெங்களூர் போயிடுறாரு. நண்பர்களை சந்திக்கணும்னா உடனே வந்து அவரு டிஎன்எஸ்டிசியில வேலை பார்த்ததுனால ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி மதுரையில் வந்து இறங்கிறாரு, என்ன உதவி செய்யணும்னு வந்துடுறாரு. இந்த உடல் நலம் என்பது இயற்கையாகவே எல்லாருக்கும் வயதாக வயதாக குறைந்து கொண்டு வருகிறது. எல்லா நண்பர்களுக்கும் உடல் நலம் வந்து பலமாக வேண்டும் என்பதற்கு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள் எல்லாம் இந்த சிறப்புரையில் உங்கள் நண்பர்கள் நம்மிடம் பேசுவார்கள். தினமும் வந்து நல்ல இந்த நடைப்பயிற்சி செய்வது, நல்ல தூக்கம், மனசை வந்து எப்பவும் கோபப்படாம சாந்தமா சந்தோஷமா நிம்மதியா கவலைகள் இல்லாம இருந்தீங்கன்னா நல்ல 100 வயது வரை நோயற்ற வாழ்வு வாழ முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதற்கு உண்டான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை செய்யுங்கள். அதோடு நம்ம நேற்று வந்து ஒரு முன்னேற்பாடு நம்ம எப்படி செய்யறதுன்னு பேசும்போது நண்பர் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னாங்க, திடீர்னு நண்பர்கள் வந்து எங்கே இருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, ஆனா வாட்ஸ்அப்ல வந்து இறைவனடி சேர்ந்தாருன்னு வாட்ஸ்அப்ல வந்து செய்தி வருது. அந்த நேரத்தில் வந்து நம்ம அவருடைய விலாசத்தை தேடி நம்ம போகணும்னா நம்மளை யாராவது கேப் வச்சு அல்லது யாராவது நண்பர்கள் பக்கபலமாக இருந்து அந்த இடத்தை கண்டுபிடிச்சு கூகுள் மேப்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சு போக வேண்டியிருக்கு. அந்த கஷ்டமெல்லாம் இனிமேல பட முடியாது. ஆகவே மிக சுலபமாக அன்றைய தினம் வாட்ஸ்அப்பில் வந்த அன்றைய தினம் இரவு 9 மணிக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை, அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு வாட்ஸ்அப்பில் வந்து 9 மணிக்கு வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை ஆத்மா சாந்தி அடைவதற்காக எல்லோரும் கலந்து கொள்வோம் என்று அன்று வந்து பதிவு போட்டுருவோம். மற்ற எல்லா பதிவையும் நிப்பாட்டிட்டு 9 மணிக்கு வந்து நம்ம பிரார்த்தனை ஆரம்பிப்போம். ஒரு 5 நிமிஷம் அமைதியா வீட்டில் வந்து அவங்கள நினைச்சு அவங்க செய்த நல்ல செயல்கள், அவர்களுடைய நல்ல கருத்துக்கள், அதையெல்லாம் நம்ம நினைவுபடுத்தி கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய மனதுக்குள் பிரார்த்திப்போம். இதை வந்து இனிமேல கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வாட்ஸ்அப்ல நான் தகவல் சொல்கிறேன். அப்புறம் இந்த கூட்டத்திற்கு வருடந்தோறும் நீங்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. வயசாக நண்பர்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துருவாங்க. அவங்களுடைய உற்சாகத்தை குறைய விடாம நீங்க வந்து அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் அழைப்பு கொடுத்ததுல பார்த்தா 105 பேர் அந்த அழைப்பை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிய பிறகு ஒரு 15 பேர் வந்து இன்னைக்கு வர இயலவில்லைன்னு நேத்து தெரிவிச்சாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் தான், நான் மறுக்க முடியாது. மற்றபடி எல்லாரும் ஒரு சில பேர் வந்து நடுவில் வருவாங்க. ஒரு மணி நேரம் வந்து எல்லா நண்பர்களையும் பார்க்கறதுக்காக காலையில வந்து டீ டயத்திலேயோ மதியம் உணவு வேலையிலேயோ அல்லது மாலை டீ நேரத்திலேயோ எப்படியாவது நண்பர்களை பார்க்க வருகிறோம் என்று ஒரு 10-20 நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து விசேஷங்களும் இருக்கு. அந்த விசேஷங்களுக்கு போயிட்டு நடுவில் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே கூட்டம் கம்மியா இருக்குன்னு யாரும் வந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசி 5 மணிக்கு பாருங்க, இந்த அரங்கம் நிறைந்து எல்லா நண்பர்களையும் பார்த்த திருப்தியும் எல்லா நண்பர்களையும் சந்தித்த அந்த சந்தோஷம், நம்முடைய பள்ளி நாட்களில் நாம் சந்தோஷமாக நண்பர்களை பார்த்து பேசி சிரித்து விளையாடிய நினைவுகள் உங்களுக்கு மீண்டும் ஒரு பதிவை ஏற்படுத்தும். அந்த பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை வந்து விழா குழுவினர் என்ற ஒரு குழு
ஒரு 20-30 பேர் தொடர்ச்சியாக உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்க பங்கு கொண்டு நல்ல திட்டங்கள் வகுப்பதற்கு செயல்பட்டிருக்காங்க. அவங்கள எல்லாம் முதல்ல நான் வரவேற்பும் பாராட்டும் கொடுப்பதற்கு மிக்க கடமைப்பட்டவனாக உள்ளேன். ஆமா, விழா ஆரம்பிச்சாச்சு. நண்பர் KR கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முதல்ல சிறப்புரை வழங்குவதற்காக 6 நண்பர்களை அழைத்து மேடைக்கு அமரச் சொல்வார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு நண்பர்களையே அழைத்து அவர்களுடைய தலைப்பில் அவர்களை பேசுவதற்கு அழைப்பு கொடுப்பாங்க. அவர்கள் அழைப்பு கொடுத்து பேசி முடித்த பிறகு நண்பர் SR பிரேம்நாத் அவர்கள் அவர்கள் கொடுத்த செய்தியில் உள்ள முக்கியமான விஷயத்தை பாராட்டுரையாக அவர் வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நண்பர் KR கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சிறப்புரை வழங்க வந்திருப்பவர்களை அழைக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். நண்பர்களின் சிறப்புரை 10:10 போட்டிருக்கோம். டைம் 10:15 ஆகிருச்சு. நாம் முதலில் இங்கு வந்துள்ள நண்பர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். நம்முடைய வழக்கறிஞர் டி நல்ல தம்பி அவர்களை நான் ஏற்கனவே அழைத்து மேடையில் அமர வைத்து விட்டேன். வழக்கறிஞர் மதுரையில் ஒரு சிறந்த வழக்கறிஞர் நம்முடைய நண்பராக கிடைத்தது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக நம்ம TRS மகேஸ்வரன் இப்போ வந்தார், அவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். TRS மகேஸ்வரன் வாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இன்ஜினியராக இருந்தார். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். வாங்க அவருங்க மேடையில். அடுத்தபடியாக நம்முடைய நாராயண் அவுராமாமி ஃபவுண்டர் K தேவராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை அறிமுகம் செய்வது தேவையில்லை, அவர் எல்லாரும் தெரியும். அவுராமாமி நம்ம சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்கு எல்லாரும் தெரியும். அவரை வருக வருகவென்று வரவேற்று மேடையில் அமர செய்கிறேன். அப்புறம் நீங்க பேசலாம். 1 2 நண்பர் தேவராஜ் சிறப்புரை தொடங்கி வைப்பவர் நண்பர் தேவராஜ் அவர்கள். அவருக்கு கொடுத்த அந்த தலைப்பு ஓய்வு என்பது ஓய்வு அல்ல. நம்மளாம் ரிட்டையர் ஆகிட்டோம், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அப்படி இல்லை. அவருடைய அனுபவத்திலிருந்து ஓய்வு ஆன பிறகு நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக இங்கே பேச போகிறாரு. ஆனால் நண்பர்கள் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக உரையாற்றி முடித்துக் கொள்வது வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர் தேவராஜ் அவர்களை அழைக்கிறேன்.